தசரத மகாராஜா யாகம் வளர்த்தல். தசரத மகாராஜாவின் கவலை. கோசல தேசத்தின் தலைநகரான அயோத்தியில் தசரத மகாராஜா என்ற ஒரு உன்னதமான மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு 350 மனைவிகள் இருந்தனர். அவர்களில் கோசலே, கைகேயி மற்றும் சுமித்திரை ஆகியோர் முக்கியமானவர்கள். இருப்பினும் நீண்ட காலம் ஆகியும் தமக்கு ஒரு மகன் இல்லையே என்று அவர் வருந்தினார். தசரத மகாராஜா புகழ் பெற்ற சூரிய வம்சத்தைச் சேர்ந்த இக்ஷ்வாகு மன்னரின் வழித்தோன்றல் ஆவார். க்ஷத்திரிய குலத்தில் உள்ள 2 முக்கிய வம்சங்களில் இது ஒன்றாகும். இறைப்பற்று மிக்க இத்தகைய மன்னருக்கு அவருக்கு பெண் அரசை வழிநடத்த ஒரு புதல்வன் இருப்பது புனித கடமையாக கருதப்பட்டது. தனது பரந்த சாம்ராஜ்யம் மற்றும் செல்வச் செழிப்பு இருந்தபோதிலும் தனது வம்சத்தைத் தொடர ஒரு மகன் இல்லாததால் தசரதரின் வாழ்க்கை முழுமையடையாமல் இருந்தது. அவர் தனது வருத்தத்தை அமைச்சர்களிடம் தெரிவித்தார். அவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்க ஒரு புனித யாகம் செய்யுமாறு அவருக்கு ஆலோசனை வழங்கினர். அமைச்சர் ஒருவர், முற்காலத்தில் சனத்குமாரர் போன்ற முனிவர்கள் அவருக்கு சாந்தா என்ற பெயர் கொண்ட ஒரு மகள் பிறப்பாள் என்று கணித்ததை நினைவுபடுத்தினார். சாந்தா தசரதரின் நண்பரான ரோமபாத மன்னருக்கு தத்துக் கொடுக்கப்பட்டார். சாந்தா பின்னர் ரிஷ்யசிருங்கர் என்ற சிறந்த முனிவரை மணந்தார். புனித யாகமும் மகாவிஷ்ணுவின் ஆசியும். ரிஷ்யசிருங்கர் இந்த யாகத்தை செய்து கொடுக்க அழைக்கப்பட்டார். யாகம் மிகுந்த பக்தியுடன் நடத்தப்பட்டது. பிரம்மா உள்ளிட்ட பல தேவர்கள் அந்த யாகத்தின் பிரசாதத்தை ஏற்க வந்தனர். யாகத்தின் போது தனக்கு ஒரு புதல்வன் வேண்டும் என்று தசரதர் வேண்டினார். அதே நேரத்தில் ராவணனால் அவதிப்படும் தேவர்கள் தங்களைக் காக்க ஒரு மீட்பரை வேண்டுமாறு பிரம்மாவிடம் பிரார்த்தித்தார்கள். வரங்களைப் பெற்று வெல்ல முடியாதவனாக மாறிய ராவணன் உலகையே பயமுறுத்தி வந்தான். இந்தச் சூழலில் மகாவிஷ்ணு தனது வாகனமான கருடன் மீது அமர்ந்து யாக சாலையில் தோன்றினார். தசரத மகாராஜாவின் புதல்வனாக தாம் பிறக்கப் போவதாக அவர் அறிவித்தார். ராவணனை அழித்து உலகில் அமைதியை நிலைநாட்டுவதாக மகாவிஷ்ணு உறுதியளித்தார்.